கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு உண்மை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி தான் நம்ம இப்போ பதிவில் பேச போகிறோங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கிரக நிலைகள் எப்படியெல்லாம் மாறப்போகுது, அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நான் பதிவு பண்ணி ஆகணுங்க. ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் கண்டிப்பாக விலகி இருக்கணும். அப்படி நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நான் அடித்து சொல்கிறேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 7 விஷயங்கள் நடந்தே தீரும். உங்கள் தலைவிதி அடியோடு மாறப்போகுதுன்னே சொல்லலாங்க. கன்னிராசிக்காரங்களே, ரொம்ப நீங்கள் நேர்மையானவங்க, மற்றவங்களுக்கு எப்போவும் நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. யாருக்கு நிறைய உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. துரோகங்கள், ஏமாற்றங்கள்னு நீங்கள் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இருப்பீங்க. உண்மையாக நேசித்த ஒரு உறவு உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்குங்க. இரவெல்லாம் தூங்காம யாருக்காக நம்ம இவ்வளவு செஞ்சோமோ அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கண்ணீர் விட்ட நாட்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்கள் உழைப்பு, உங்கள் தியாகம் எதையுமே அவங்க மதிக்கலை. இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை காயப்படுத்தின, உங்களை எப்போவுமே குறை சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு உறவு மறுபடியும் உங்களை தேடி வரலாம். அல்லது நீங்களே அவங்க மேலே இருக்கிற பாசத்தில் அவங்கள தேடி போகலாம். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த உறவை விட்டு நீங்கள் முழுசாக விலகி வரணும். உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா வரப்போகிற நல்ல காலத்தை நீங்களே உங்கள் கையால் அழிச்சிருவீங்க. அந்த உறவு யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களை இயக்கவும் குற்ற உணர்ச்சியில் உங்களைய மாற்ற போகிற அந்த ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த அன்பை விட்டு நீங்கள் விலகி வாங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அது பத்தாதுன்னு சொல்கிற ஆட்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் இந்த முடிவை எடுத்தே ஆகணும். சரிங்களா? யாராவது அழுத உடனே மனசிலகி போயிடுறது தான் கன்னிராசியோட பெரிய பலவீனமே. அதை இனிமேல் நீங்கள் மாற்றிக்கணுங்க. இப்படி நீங்கள் உறுதியாக அந்த உறவை விட்டு விலகி இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முதல் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய மன நிம்மதி. இதுவரைக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்களுக்குள்ளே ஏற்படும். நம்மளால் முடியும், நம்ம வாழ்க்கை நம்மளே மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படி. நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் இதில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. தொழில் ரீதியாகவும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமேல் உங்களை தேடி மதிப்பாங்க. உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்புக்கெல்லாம் சேர்த்து இப்போ பலன் கிடைக்க போகுது. உங்களை ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. குறிப்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் இனி வராது. நீங்கள் நினச்ச பணம் கூட உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் பட்ட கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கான வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடி தெளிவாக தெரியுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம் இல்லை, அனுபவிக்காத அவமானம் இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வந்துருச்சுங்க. அந்த ஒரு உறவை விட்டு நீங்கள் விலகி நின்னாவே போதும், உங்களுக்கான வழிகள் தானாக பிறக்க ஆரம்பிக்கும். உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை வருங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. இது நான் சும்மா சொல்லிங்க, கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் தயவு செஞ்சு தைரியமாக நீங்கள் முடிவுகள் எடுங்க. எந்த காரணத்துக்காகவும் பின்வாங்காதீங்க. உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. 2வது விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் மனசளவில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. மன உளைச்சலால் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் உங்கள் உடம்பு ரொம்பவே கெடுத்து வச்சுருப்பீங்க. முகமெல்லாம் களைச்சு போய் ஒரு மாதிரி சோர்வாக எப்போவுமே இருப்பீங்க. ஆனால் அந்த விஷத்தன்மையான உறவை விட்டு நீங்கள் விலகி வந்த அடுத்த சில நாட்களையும் உங்கள் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் உருவாகுங்க. நீங்களே கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தெளிவும் தேஜஸும் தெரியும். அடிக்கடி ஒரு சின்ன சின்ன உடல்
உபாதைகள் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கும், அதெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிருங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக மாறுறத நீங்களே பார்க்க போகிறீங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இவ்வளவு சூப்பராக செயல்படுறாங்களே, மற்றவங்க யோசிக்கிற அளவுக்கு உங்கள் வேலைகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நேர்மறையான ஆற்றல் சூழ்ந்திருக்கும். அடுத்ததாக 3வது விஷயம், உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. வீட்டில் எப்போவும் ஒரு சுவையான பேச்சு, சுப நிகழ்ச்சிகள், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள், ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியாத சூழல்கள் எல்லாமே மாறி ஒரு நெருக்கம் உருவாகும். தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் எந்த தடைகளும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக கைகூடி வரப்போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்தில் ஒரு தனி மரியாதையும் நல்ல மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். யார் உங்கள் பேச்சு கேட்கலையோ அவங்களே உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. 4வது முக்கியமான விஷயம், தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் உச்சத்தை தொட போகிறீங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு முட்டுக்குட்டையாக இருந்த எதிரிகள் எல்லாம் இனியும் உங்கள் நிலையில் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் நிழலில் கூட நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் உயர போகிறீங்க. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க. வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலை உங்களை தேடி வரும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க. இத்தனை நாள் அந்த பதவி உயர்வு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இனி எல்லாமே தானாக நடக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு தனி முத்திரை நீங்கள் குத்திடுவீங்க. உங்களை வழி நடத்துகிறவங்க உங்கள் திறமையை பார்த்து வியந்து போவாங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ அவங்க வாயாலே உங்களை பாராட்ட வைக்கிற அளவுக்கு கிரக நிலைகள் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக வாழ போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற முதலீடுகள், சேமிப்புகள் எல்லாமே பல மடங்காக உங்களை காப்பாற்றும். ஒரு வீடு, நிலம் அல்லது வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான வழிகள் இனி வரக்கூடிய நாட்களில் உறுதியாக திறக்குங்க. 5வது பெரிய மாற்றம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கவே செய்யாத இடத்துலேருந்து எதிர்பாராத உதவிகள் உங்களை தேடி வரும். இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ உங்களை சுற்றி இருந்த யாருமே உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முன் வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் தயங்கி யார்கிட்டையாவது போய் உதவிக்காக நின்னாலும் அவங்க உங்களை உதாசனப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. நீங்கள் அதிகம் முகம் கொடுத்து பேச பயந்த மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்கள் உண்மையான உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு இதுதான்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு திடீர்னு யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுறதுக்காகவே சாமி அந்த மனுஷனை நேரில் அனுப்பி வச்சதுன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. நீங்கள் இழந்த அந்த ஒரு மோசமான உறவுக்கு பதிலாக உங்களை உண்மையாக மதிக்கிற, உங்களுக்காக எந்த நிலைக்கும் வர நல்ல மனிதர்களோட பழக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. அவங்க கூடவே உறுதியாக நின்று உங்கள் பழைய வழிகள் எல்லாம் மறந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பாங்க. 6வது மிக முக்கியமான விஷயம், உங்கள் குலதெய்வத்தோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் போது கன்னிராசிக்காரர்களே, எனக்கு சாமி பக்தி கொஞ்சமாக அதிகமாக உள்ளவங்க தான். ஆனால் கடந்த காலமாக சில பேர்த்தினால தொடர்ந்து கஷ்டங்களால் கடவுள் மேலே உங்களுக்கு ஒரு சின்ன கோவம் வந்திருக்கும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனைகளை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பல தடவை சாமி முன்னாடி நின்று அழுது புலம்பி இருப்பீங்க. உங்கள் கண்ணீருக்கும் எல்லாம் இப்போ தகுந்த விடை கிடைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச பல காரணங்களால் தடைபட்டுட்டே இருந்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் ரொம்ப மனநிறைவாக சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே ஒன்று விடாமல் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கிறத நீங்களே முழுமையாக உணர்வீங்க. காலையில் எழுந்ததும் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு தெளிவான சிந்தனையும் கிடைக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக மாறுங்க. இனிமேல் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அசாத்திய தைரியம் உங்களுக்குள்ளே பிறக்கும். உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்திகள், கண் திருஷ்டி, பொறாமை எல்லாமே விலகி உங்களுக்கான ஒரு இரும்பு கோட்டை மாதிரி தெய்வ சக்தி உங்களை சுற்றி பாதுகாக்கும். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் அப்படியே வருங்க. ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஒரு ஆன்மீக பலம் உங்கள் பெரிய அளவில் உயர்த்தி கொண்டு போகும். 7வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை பற்றின உண்மையான மதிப்பு உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். இத்தனை நாளாக நீங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து உங்களை நீங்களே ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த விஷத்தன்மையான உறவை விட்டு நீங்கள் விலகி வரும்போது உங்கள் சுயமரியாதை பல மடங்கு உயருங்க. நம்மக்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா, நம்மளால் இவ்வளவு சாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களை நினச்சி நீங்களே ரொம்பவே பெருமைப்படுவீங்க. இனி யாருக்காகவும் எந்த சூழலையும் உங்களை நீங்களே விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு சரின்னு சொல்கிற விஷயத்தை
விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எடுக்கிற இந்த தைரியமான முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. குறிப்பாக உண்மையான அன்பை தேடி ஏமாந்தவங்களுக்கு உண்மையான அன்புனா என்னென்னு புரிய வைக்கிற மாதிரி ஒரு நேர்மையான உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுக்காகவே ஏற்றுக்கிற உங்கள் கண்ணீர் கூட தாங்க முடியாத ஒருத்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவாங்க. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்க போகிறாங்க. உங்களை பார்த்து இவரால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சிரித்தவங்க, ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறீங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசிட்டவங்க எல்லாமே இனி உங்களை நேரில் பார்க்கும்போது வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. உங்களோட அந்த அசுர வளர்ச்சியே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பார்க்க போகிற மாற்றங்கள் சும்மா சாதாரண விஷயங்கள் கிடையாதுங்க. இது உங்கள் மொத்த தலைவிதியையும் திருப்பி போட போகிற ஒரு மாபெரும் காலகட்டம். உங்கள் வாழ்க்கைக்கான பாதை இனிமேல் உங்கள் கைக்கு முழுசாக கிடைக்க போகுதுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு சூட்சமம் இருக்குது. ஏன்னா 7 விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நடக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கணுங்க. நீங்கள் கொஞ்சம் கூட மனசிறங்கி அவங்களுக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி வந்து உங்கள் முன்னாடி நிற்பாங்க, கண்ணீர் விடுவாங்க. பார்த்த உடனே நம்ம கன்னிராசி அன்பர்கள் மனசு தாங்காமல் சரி போகுது மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை மட்டும் நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அப்படி மறுபடியும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் பட்ட வழிகள் அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் நினச்சி அவங்க பேசின வார்த்தைகளெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள் இலக்கு உங்கள் எதிர்காலம் மட்டும்தான். அதில் எந்த விதமான சமரசமும் செஞ்சிடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வானத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுதுங்க. எப்படி வேலை செய்ய போகுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது சாதாரணம் கிடையாதுங்க. ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்க போகிற புத்திசாலித்தனம் ரொம்பவே அபாரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் பெரிய குழப்பத்தில் இருந்த உங்கள் சிந்தனை இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு எப்படி பழகணும் அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான தெளிவு வந்துடும். உங்கள் பேச்சில் ஒரு பெரிய முதிர்ச்சி தெரியுங்க. அதே மாதிரி யாராவது உங்களை கோபப்படுத்தினா உடனே வார்த்தையை விட்டுறாதீங்க. அப்புறம் அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. இனிமேல் அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப அமைதியாக இருந்து பெரிய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. உங்கள் மனம் தான் இனிமேல் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த வேண்டாத உறவை விட்டு நீங்கள் விலகி நிற்கிறப்போ உங்களோட பொறுமையும் சரி சிந்திக்கும் திறனும் சரி பல மடங்கு அதிகமாகும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இனிமேல் எடுக்க போகிற சில முடிவுகள் உங்கள் தலைமுறையை காப்பாற்ற போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கான வருமான வழிகள் 1க்கு 2 திறக்க ஆரம்பிக்கும். ஒரு இடத்துலேருந்து மட்டும் பணம் வராது, பல திசைகள்லேருந்து உங்களை தேடி செல்வம் வந்து குவிய போதுங்க. நீங்கள் சிறு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் கூட இனி பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும் இல்லை சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்டணும்னு பல வருஷமாக கனவு கண்டுட்ருப்பீங்க. ஆனால் அதுக்கான நேரம் சரியாக அமைய வழி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த ஏக்கம் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. உங்கள் கனவு இல்லமானது அஸ்திவாரம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக உறுதியோடு நீங்கள் போட போகிறீங்க. உங்கள் கையில் பணம் தாராளமாக புரள ஆரம்பித்த உடனே முதல்ல உங்கள் விட்டு போனவங்க எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டமே ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பணத்துக்காகவும் தேவைக்காகவும் வரவங்கள பக்கத்தில் கூட சேர்த்துக்காதீங்க. உங்கள் தொழிலை நீங்கள் இனிமேல் தொடர்ந்து உயரணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் அவங்களெல்லாம் விட்டு விலகி இருந்தால் மட்டும்தான் ஆகுங்க. புதுசாக ஏதாவது ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சரியான நடுவர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் நேரம் இதுங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ரகசியமுங்க இருக்குது. வெற்றி, இந்த சந்தோஷம், இந்த பணவரவு இது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் முழுசாக விலகி இருந்தால் மட்டும்தான் நிலச்சி நிற்கும். அந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளாக வந்து நிற்குங்க. அந்த இருளை தூக்கி தூரமாக போட்டாச்சு. இனிமேல் உங்கள் பாதை உங்களை வந்து ஒரு வெளிச்சமாக பிரகாசமாக மாற்ற போதுங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிருச்சு. இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசுகளை வாங்கிக்கோங்க. நீங்கள் இரு கைகளையும் ஏந்தி கையால் மனசால் நினச்சிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வருஷமாக ஒரு இருட்டறைக்குள்ளே அடிபட்டு கிடந்த ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பிரகாசமான காலம்தான் இனிமேல் உங்களுக்கு வரப்போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு குற்ற உணர்ச்சி உங்களை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் நான் யாரை தப்பாக நடத்தினேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பல ராத்திரிகள் நீங்கள் அழுதுருப்பீங்க. ஆனால் அந்த பாரம் எல்லாமே இனி
அப்படியே குறைய போகுது, காணாமல் போக போகுது. உங்களை ஏமாத்துறவங்களுக்கு இயற்கை கொடுக்க போகிற தண்டனை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம். உங்களுக்கான நியாயத்தை அந்த கிரகங்கள் செஞ்சு காட்டும். இது நாள் வரைக்கும் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டவங்க எல்லாமே நீ அவங்களோட தப்பாக உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழல் தானாக உருவாகும். ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி, அழுதாலும் சரி, மறுபடியும் அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சேர்த்திக்கவே கூடாதுங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் மட்டும்தான். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.